2 யோவான் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அதுல 8வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மளோட பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு கூட ஆண்டவரே மெய் துதிக்கிறோம்ப்பா, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா வார்த்தையின் மூலம் தேவனைகளோடு கூட நீர் பேசுவீராக, கர்த்தரை இடைப்படுவீராக. தகப்பனே ஆவியானவர் அப்பா நீங்க எங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதன்படி வாழவும் தேவனைகளுக்கு கிருபை தருவீராக. இந்த தேவ வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்கள் கேட்டு மனம் திரும்ப கூட ஆனபடிக்கு போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா கனநித்திரையின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியுடைய ஆலயத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. உமக்கே மகிமைப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர் அவங்க சொல்லும் போது ஆண்டவர் சமூகத்துல ஜோமுங்க கர்த்தருக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. கண்டிப்பா ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் தேவன் நம்மளோட கூட பேசுவார். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை. அப்போ நம்மளுடைய செய்கைகளுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நிச்சயமா ஒரு பலன் இருக்குது. பலன் அதை பார்த்தீங்கன்னா 2 வகையா சொல்லப்பட்டிருக்கு. பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படிக்கு. அப்போ 2 விதமான காரியங்கள் இருக்குது. உடனடியா கிடைக்கக்கூடிய ஒரு பலனும் இருக்குது, பூரண பலன் சொல்லி ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த 2யுமே நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இது நம்ம இழந்து போயிடக்கூடாது. அதுதான் இது. இழந்து போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 17:10. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் போதும். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்றேன். அந்த பலன்லயே பாத்தீங்கன்னா 2 விதமான பலனை பார்க்கிறோம். சில காரியங்களுக்கு உடனே பலன் கிடைக்கிறது. ஆனா அதுக்குமே ஒரு பூரண பலன் கொடுக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு காலங்கள தேவன் வச்சிருக்கிறாரு. இதை நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் நடக்குது. பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும், குவார்டர்லி நடக்கும், அடுத்து செகண்ட் டைம், ஹாஃப் இயர்லி, இப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துறாங்கல்ல. இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வர பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சின்ன சின்ன கிஃப்ட் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன செய்வாங்க? ஒண்ணு அவங்களுக்கு பேட்ச் கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல என்ன கொடுப்பாங்க? ஒரு பேட்ச் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்ல போர்டு அவங்களை கனப்படுத்தபடியா போர்டுல அவங்களுடைய பேர் என்ன செய்யறாங்க? எழுதி போடுறாங்க. இது எப்ப வரைக்கும் இருக்கும்? அடுத்த எக்ஸாம் நடந்து அடுத்து எந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதோ அது வரைக்கும் இந்த பிள்ளையோட பேர் என்ன செய்யும்? போர்டுல தெரியல. ஒரு மெத்தட் ஸ்கூல்ல இருக்க தெரியும்ல. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப இது அவங்க பண்றாங்க. அது மாத்திரமல்ல, இப்ப ஆனுவல் எக்ஸாம் வச்சுக்கோங்களேன். இப்ப மத்த எக்ஸாம்க்கெல்லாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி நமக்கு பேப்பர் கொடுப்பாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படித்தானே? ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு பேப்பர் கொடுப்பாங்களா? பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஸ்கூல் போயிட்டு தானே வந்திருக்கிறோம். நான் சொல்ல புரியுதா? புரியல. முழு பரீட்சை எழுதுனதுக்கு அப்புறம் முழு பரீட்சை பேப்பர் கையில திருத்தி கொடுப்பாங்களா? எத்தனாவது ரேங்க்னு போட்டு வருமா? நமக்கு தெரியாது. அப்போ இந்த பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? சரி, இப்போ ரேங்க் நம்ம வரணும், நல்ல மார்க் வாங்கி நல்லா படிப்பாங்க. ஆனா ஆனுவல் எக்ஸாம் வரும்போது எழுதுனா போதும், பாஸ் ஆகி நம்ம அடுத்ததுக்கு நம்ம அடுத்த கிளாஸ் எழுதிடலாம், போயிடலாம் சொல்ல நிறைய பிள்ளைங்க நினைப்பாங்க. ஆனா இவங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆனுவல் எக்ஸாம் பேப்பரையும் பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா அவங்க கரெக்ஷன் பண்ணி அதுக்கும் ரேங்க் போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த 1 இயர் ஃபுல்லா அந்த பிள்ளைங்க வாங்கின மார்க், டோட்டல் மார்க்ஸ் நான் சொல்ற புரியுது அவனுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் குவார்டர்லி, அடுத்து செகண்ட் டைம் ஹாஃப் இயர்லி, அடுத்து தேர்ட் டைம் ஆனுவல், இந்த 6 மார்க்கையும் டோட்டலா எடுத்து, அதாவது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 3 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செக்ஷனுக்கு எப்படி ஒரு 30 பிள்ளைகள் வச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைங்க?
90 பிள்ளைகளுடைய மார்க்கையும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள மார்க் எடுத்து ஆவரேஜ் பாக்குறாங்க. அந்த 6 டோட்டல் எடுத்து 6 டிவைட் பண்ணா அப்ப எவ்வளவு மார்க் வரும் பாத்தீங்களா? இப்படி பார்த்து அந்த 90 பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எஜுகேஷன். என்னது செகண்ட் ஸ்டாண்டர்ட்? இப்போ எங்க பாப்பா 8th படிக்கிறா. இப்ப இந்த மாதிரி 8th வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள மார்க் எல்லாம் டோட்டல் பண்ணி அந்த 90 பிள்ளைங்க 3 செக்ஷன் இருந்தா 3 செக்ஷனுக்குள்ள பிள்ளைங்க டோட்டல் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த பிள்ளைக்கு என்னது ஃப்ரீ எஜுகேஷன். எவ்வளவு ஃபீஸ் இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைமே அதாவது ஃபர்ஸ்ட் புக் ஃபீஸே ஒரு 15,000 ரூபாய் கட்டணும். அதுக்கப்புறம் 3 டைம் 10,000 10,000 கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் ஃபீஸ் 9th ஸ்டாண்டர்ட் போகணும்னா கட்டணும். ஆனா இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இப்படி ஃபுல் ஆவரேஜ் போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பிள்ளைக்கு அந்த 9th ஸ்டாண்டர்ட் ஃபீஸே எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதுதான் என்ன பலன்? பூரண பலன். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இந்த செகண்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த புக் ஃபீஸ் மாத்திரம் கட்டினா போதும். புக் ஃபீஸ் முதல்ல ஒரு 15,000 கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து 3 டேர்ம் ஃபீஸ் அந்த பிள்ளையை கட்ட வேண்டியது இல்ல. அது வந்து ஒரு கன்செஷனா கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? மாசம் மாசம் செய்யற காரியங்கள் வேற, ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக பண்றது வேற. ஆனா அந்த பூரண பலன் என்னன்னா, அந்த ஒரு வருஷம் அந்த பிள்ளைங்க படிச்சதை வந்து அவங்க கனப்படுத்தி அடுத்த வருஷம் அப்ப அந்த ஃப்ரீ எஜுகேஷன் பாருங்க 45,000 சும்மாவா இருக்குது. அப்ப அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காரியம். இது போலதான் ஆண்டவர் கூட பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் கர்த்தர் அப்பப்ப நமக்கு ஆண்டவர் சில பலன்களை கொடுக்கிறாரு. இது மாத்திரமல்ல, இன்னொரு பூரண பலன் நமக்காக என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? வந்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்க. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இது ஆண்டவர் எப்ப நமக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக அப்பதான் இந்த பூரண பலன் கிடைக்குது. எப்போ? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக. அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறதான காரியங்கள் எல்லாம் அப்பப்ப கிடைக்கக்கூடிய பலன். அந்த பூரண பலனை கர்த்தர் எப்போ தர்றாரு அப்படின்னா, கடைசியாக தேவன் தர்றாரு. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம வெளிப்படணும். அப்ப பாருங்க, அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நான் சொன்ன பார்த்தீங்களா? அது மாதிரி ஆனுவல் எக்ஸாம் சொல்லி அசால்ட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது. இப்ப அந்த ஆனுவல் எக்ஸாமுக்கும் அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? ப்ராப்பரா அவங்க படிச்சு வந்தாதான் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். அவங்க கொடுக்கக்கூடியதை அந்த ஃப்ரீ எஜுகேஷன் அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அது போல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கடைசிங்கிறது எது தெரியுமா? ஒண்ணு நம்மளுடைய டெத்தா இருக்கணும், அல்லது இயேசுவினுடைய ரகசிய வருகையா இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முடிவு. கிறிஸ்தவனுடைய முடிவு இது. ஒண்ணு நம்மளுடைய மரணமா இருக்கும், அல்லது கர்த்தருடைய ரகசிய வருகை. இது ரெண்டுல எது முந்தி சம்பவிக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாதான் இந்த பூரண பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள நீ எச்சரிக்கையா இரு. இந்த எச்சரிக்கையா இருன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, நம்ம அதை இழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சில காரியங்கள் நிமித்தமா இந்த பூரண பலன் நம்ம இழந்து போக முடியாது. என்னங்கிறத ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ல இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. அது முதல் 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். மத்தேயு 25 14ல இருந்து 30 வரைக்கும். ஒரு மனுஷன் தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தார். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தார். 1 தாலந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை வைத்தார். வெகு காலமான பின்பு எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். போது பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஒரு எஜமான் வந்து தூர தேசத்துக்கு வந்து பிரயாணம் போகும்போது தன்னுடைய ஆஸ்திகளை வந்து சில கையில வந்து ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு தக்கதாக அவர் என்ன செய்கிறாரு? பிரித்து கொடுக்கிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருவருக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து சொல்லி பிரித்து கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. போயிட்டு வெகு காலமான பின்பு அவர் திரும்ப வர்றாரு. வந்து அவர் என்ன கேட்கிறாரு?
செய்யறாரு, கணக்கு கேட்கிறாரு. யார் யாருக்கெல்லாம் தாளந்துகளை கொடுத்தாரோ அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கணக்கு கேட்கிறாரு. இன்னைக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்தோமோ கர்த்தர் நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் சில தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. மேபி அந்த அளவுகள் வேணா மாறுபடலாம். சிலருக்கு 5 தாளந்தா இருக்கலாம், சிலருக்கு 2 தாளந்தா இருக்கலாம், சிலருக்கு 1 தாளந்தா இருக்கலாம். ஆனா எதுவுமே கொடுக்காம ஒரு செயலை இப்ப நம்ம இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே கர்த்தர் வந்து சில தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போ வெகு காலம் ஆனதுன்னா எப்ப அவர் திரும்ப வருவாரு, எப்ப நம்ம இடத்துல கணக்கு கேட்பாருன்னு தெரியாது. ஆனா பாருங்க, ஒரு நாள் வந்து கணக்கு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 5 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சானா அந்த 5 தாளந்தை கொண்டு அவன் வியாபாரம் பண்ணி வேற 5 தாளந்தை சம்பாதித்தான். அது போல இந்த 2 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான், அவனும் வேற 2 தாளந்துகளை சம்பாதிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த எஜமான் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அவர் கணக்கு கேட்கும்போது அவங்க குடும்பம் அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. 20வது வசனம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னத்தை ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதிப்பேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். பாருங்க, இந்த இடத்துல அந்த எஜமான் அப்ரிஷியேட் பண்றாரு. பரவாயில்ல, நான் உனக்கு 5 தாளந்து கொடுத்தேன், அதை கொஞ்சம் நீ இப்ப என்ன செஞ்சிருக்க, இன்னொரு 5 தாளந்து 10 தாளந்து நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆண்டவர் வந்து அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ற, அவனை வந்து அவர் பாராட்டுறத பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த உன அநேகத்தின் மேல அதிகாரியா இருக்கும், எஜமானுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி. அது போல இந்த 2 தாளந்து வாங்கினவனு வந்து சொல்றான், ஆண்டவரே இடத்துல 2 தாளந்தை ஒப்புவித்து அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன்னு சொல்லிட்டு. அப்ப அவரையே இவர் என்ன செய்கிறாரு, அப்ரிஷியேட் பண்றதா பார்க்கிறோம். என்ன சொல்ல பாருங்க, அந்த 23வது வசனத்துல அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை இருந்தா அநேகத்தின் உன்னை அதிகாரியா இருப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பாருங்க, இவங்கிட்ட அவன் வந்து 10 தாளந்தை எதிர்பார்க்கல, எவ்வளவு கொடுத்தாரோ அதை அவன் பெருக்கி இருக்கிறான். அதப்ப அவர் வந்து அதையே வந்து அப்ரிஷியேட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 1 தாளந்தை வாங்கினவன் வர்றான் வந்து என்ன சொல்றான் பாருங்க 24ல, நான் பயந்து தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சானா, நிலத்துல போய் அவன் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. அவர் எதுக்காக கொடுத்தாரு, அதை அவங்க பயன்படுத்தணும் பெருக்கணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. ஆனா இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்யல, அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தாம அதை செஞ்சு போய் புதைச்சு வச்சுட்டு அவன் சொல்றான், நீ வந்து எப்படிப்பட்டவரா, விதைக்காத இடத்தில் அரைக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் அறிவேன், அதனால நான் இதை வந்து புதைச்சு இந்தாங்க வாங்கிக்கோன்னு சொல்லி கையில கொடுறான். அவன் வந்து அதை நஷ்டப்படுத்தல, இந்த தாளந்தை வந்து அவன் தொலைக்கல, நஷ்டப்படுத்தல. ஆனா அவன் அதை என்ன செய்யாம விட்டுட்டான், பயன்படுத்தாம விட்டுட்டான், அதை அவன் பெருக்காம விட்டுட்டான். அப்படியே கொண்டாந்து கையில கொடுக்குறான். எஜமான் பாராட்டினாரா, பரவாயில்லப்பா, எனக்கு வேஸ்ட் ஆக்காம அதையாவது கொண்டாந்து சொல்லிக்கலாமா வேண்டாமா, மத்தவங்க எல்லாம் வந்து பெருக்குனாங்க, நீ என்ன செய்யற, பெருக்காட்டாலும் நஷ்டப்படுத்தாம இருந்தேல, நம்ம அப்படிதான் எதிர்பார்ப்போம். ஆமாவா இல்லையா, நஷ்டப்படுத்தாலும் அது இருந்தே கொண்டாந்து அவர் சந்தோஷமா வாங்கிக்கல. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அழைக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தேன். இப்ப நீ என்ன செஞ்சிருந்துருக்கணும், அப்படியெல்லாம் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்புறம் நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துல உனக்கு கொடுங்கள். பாருங்க, இப்ப இந்த எஜமான் வந்து இந்த இடத்துல அவர் அப்ரிஷியேட் பண்ணல, அவர் என்ன செய்யறாரு, கடினமா பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல தேவன் நம்மளோட கூட கத்த சொல்ல விரும்புற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கத்த தாளந்துகளை கிருபைகளை கத்த கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம இதை என்ன செய்யணும், பயன்படுத்தி பெருக்க வேண்டியது அவசியம். நம்ம கத்த கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாம சும்மா நம்ம சபைக்கு வர்றோம், கத்தரை ஆராதிக்கிறோம், இப்படியே நம்ம ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எஜமான் திரும்ப வரும்போது என்ன செய்வாரு, பாராட்டுவாரா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை 30வது வசனம், இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே
அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். நமக்கு இதை கேட்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வசனத்தை இதை எனக்கு தியானிக்கும் போது உண்மையிலே கஷ்டமா தான் இருந்தது. பாருங்க, இதுதான் பூரண பலனை நம்ம இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா நம்ம இது ஒரு ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய ஆண்டவர் அப்பதான் சொல்றாரு, சோம்படுமான ஊழியக்காரன் யார் இந்த தாளந்தை பயன்படுத்த மாட்டாங்கன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கிறவங்க கர்த்தர் கொடுக்கிற தாளந்தை என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த. இவங்க சோம்பேறினா உலக பிரகாரமா காரியங்கள்ல இவங்க சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. அதுல எல்லாம் ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க. தன்னுடைய வேலைகள்ல, தன்னுடைய வியாபாரங்கள்ல, இல்ல தன்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அவங்க சோம்பேறியா இருக்க மாட்டாங்க, பிரிஸ்கா தான் இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? ஜெபமான உட்கார்ந்தாலே என்ன வருது? தூக்கம் வருது. பைபிளை கையில எடுத்தாலே தூக்கம் வருது. இல்ல சபைக்கு போனாலே தூக்கம் வருது. அப்படின்னா நம்ம ரொம்ப சுதாரிக்க வேண்டியது அவசியம். இது இப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னா ஒரு நாள் நம்ம பூரண பலனை என்ன செய்வோம், நம்ம இழந்து போகிறவர்களா இருப்பாப்ப. இந்த நாள்ல நம்ம விழித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்பட முடியல. நான் ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தாலே எனக்கு தூக்கம் வருது, வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வருது, இல்ல சபை கூடி வரும்போதெல்லாம் என்னால தேவ வார்த்தையை கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருப்போம். அப்படின்னா நமக்குள்ள ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்ல அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை தாழ்தல் நம்ம என்ன செய்வோம், இழந்து போவோம். அப்படி இழந்து போயிட்டோம் அப்படின்னா எஜமானுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு இந்த நாளில நமக்கு ஒரு வெளிச்சம் ரொம்ப அவசியம். அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த பயன்படுத்தினவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஒரு தாளந்தை எடுத்து யாருக்கு கொடுக்க சொல்றாரு? அவனிடத்துல இருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்துல கொடுக்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த சோம்பேறித்தனங்கிறத குறிச்சு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஒரு சீரியஸாவே எடுக்கிறது இல்லாம யார் நம்ம சோம்பேறி சொல்றோம் தெரியுமா? ஒருத்தர் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா அவன் நம்ம என்ன சொல்றோம், சோம்பேறின்னு சொல்றோம். படிக்காம சும்மா சுத்திட்டு இருக்கணும் நம்ம சோம்பேறி. இவங்களதான் நம்ம சோம்பேறின்னு சொல்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி தூங்குறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க பிரயாசம் எடுக்காம இருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு காரியம். விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 49 வசனம். எசேக்கியேல் 16:49. ஏன் ஆண்டவர் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். எசேக்கியேல் 16:49. கர்வமும் ஆகாரத்திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் சோதோமினுடைய அக்கிரமத்துல நம்ம மெயினா நம்ம எதை சொல்றோம், சோதோம் அப்படின்னால சோடோமிக் சின் அப்படின்னே ஒரு பேர். என்னன்னா அந்த ஹோமோசெக்சுவல் மாத்திரம் தான் நம்ம சொல்றோம், ஒரு சேர்க்கை பாவத்தை. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா அவர் சிறுமைப்பட்டவருடைய கையை பலப்படுத்தவில்லை. நிறைய காரியங்கள் இருந்தது சோதோம்ல. அதுல ஒரு காரியம் என்னன்னா நிர்விசாரமான சாங்கோ பாங்கம் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு தமிழ்ல வாசித்தா அது சரியா புரியாது. எத்தனை பேத்துக்கு அந்த வார்த்தை சாங்கோ பாங்கம்னா எத்தனை பேத்துக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும்? சாங்கோ இவ்வளவு என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கே அதை யோசிச்சிருக்கீங்களா? நிர்விசாரமான சாங்கோ பாங்கம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நிர்விசாரம்னா கூட ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடுவோம். சாங்கோ பாங்கம்னா நமக்கு என்னன்னே தெரியாது. அப்போ நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த நிர்விசாரமான சாங்கோபாகம்னா லேசினஸ்னா சோம்பேறித்தனம். அதுக்கு 2 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஐடில்னஸ் ஒன்னு, லேசினஸ் ஒன்னு. இந்த ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா என்னன்னா சோம்பேறித்தனம். இந்த சோதோமுடைய பாவத்துல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா சோம்பேறித்தனம். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோம்பேறித்தனம் உள்ளவர்களா இருந்தா தேவனிடத்திலிருந்து நம்ம பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் தான் இந்த ஒரு தாளந்த புதைச்சு வச்சிருந்தேன். அவனை சொல்றாங்க, அவனை கட்டி புறமான இருள் என்ன செய்யுங்க போடுங்க. அங்க என்ன உண்டாயிருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆனா இந்த 5 தாளந்த பெருக்கினவன் 10 தாளந்து சம்பாதிச்சவனுக்கு அங்க ஒரு பலன் கிடைக்குது. என்ன பலன் கிடைக்குது? இன்னொரு தாளந்த அவனுக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா தேவன் கொடுக்கிற தாளந்துகளை கிருபைகளை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தாளந்த புதைச்சு வைக்கிறவங்கள பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. மாத்திரமல்ல அவங்க புறமான இருளிலே தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாள் இப்ப இந்த மத்தியான வேளையில நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் அந்த தாளந்துகளை பயன்படுத்துறோம்? எத்தனை பேர் தாளந்துகளை பயன்படுத்துறோமா? நான் திரும்பவும் சொல்லிட்டேன், யாருக்குமே கர்த்தர் தாளந்து கொடுக்காம இல்ல, எல்லாருக்குமே கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே நமக்கு என்ன தாளந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை எப்படி நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது?
எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மள உண்டு பண்ணிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள தேவனே சில விருப்பங்களை செய்கைகளை கத்தர் வைப்பார். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நமக்கு என்ன தாழ்ந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு. சில வேளை பாத்தீங்கன்னா உனக்கு ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரம் வரும், சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு இது எல்லாத்துக்கெல்லாம் வராது. அது மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் கத்தருக்கு ஒரு ஊழியம் சொல்லி சொல்லும் போது, ஒரு தேவன் சொல்லி சபையில் அறிவிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். நமக்கு இருக்கோ இல்லையா நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய தாளந்துகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கத்தர் என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க ஒரு தீர்க்கதரிசி உங்க தலையில கை வச்சு, சிஸ்டர் கத்தர் உங்களுக்கு இந்த தாளத்தை கொடுத்திருக்காரு பிரதர், ஆண்டவர் கொடுத்த கிருபை தாளத்து இதுதான் சொல்லி யாரும் ப்ராபசி சொல்லணும் அவசியம் இல்ல. அது உங்க ஆவிக்கு தெரியும். அது ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அதை கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சு அந்த தாளத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பயன்படுத்த ஆரம்பிச்சு அதை பெருக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாள் எஜமான் நமக்கு பூரண பலனை கொடுக்கிறவர்கள். யோசித்து பார்க்க எல்லாரும் முன்பாக ஆண்டவர் வந்து உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? உன் எஜமானுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, உன் அநேகத்துல அதிகாரமே வைப்பே, நீ உன் எஜமானுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிச்சிரு போது நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையா இருக்கும். அதை விட்டுட்டு புதைச்சு வச்சிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, சோம்பனும் பொல்லாதமான ஊழியக்காரனை பிரயோஜனமற்ற இவனை தூக்கி புறமான இருளில போடுங்கன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். யோசித்து பாருங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியல, ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருக்குன்னா இன்றைக்கு கத்தர் பேசுறாரு. இன்னைக்கு நம்ம விழித்து கொண்டு நம்ம சரி பண்ணி கொண்டோம் அப்படின்னா பூர்ண பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாரு. அந்த வேர்ட் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நார்மலா சொல்லலாம் பூரண பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல சொல்லல, ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணி கொண்டால் மாத்திரம் தான் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது எதெல்லாம் நம்மளுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வந்து தடையா இருக்குங்கிறத அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 16 இருந்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ் குறித்து பரிசுத்த ஆவி நான் வாக்கினால். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே ரத்த நிலம் என்ற அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்ம யூதாசை குறித்து பேதுரு அந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அவர் யூதாசை குறித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனா இருந்தான். இந்த யூதாஸ் பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவனா இருந்தவன். நம்ம எல்லாத்துக்குமே யூதாஸ் காரியத்தை குறித்து நல்லாவே தெரியும். இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவனா இருந்தவன் தான் இந்த யூதாஸ். ஆனா அவன் என்ன செய்தான், அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, எப்படி சம்பாதிச்சான் அந்த நிலத்தை? அநீதத்தின் கூலியினால் எப்படி சம்பாதிச்சான்? இயேசுவை காட்டி கொடுத்த 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்து அவன் வந்து சம்பாதிக்கிறான். ஆனா அவனுக்கு அது ஆசீர்வாதமா இருந்துச்சா? இல்ல. அவனுடைய முடிவு பாத்தீங்கன்னா அவன் வந்து 4 கொண்டு செத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்ப இந்த இடத்துல அவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பாருங்க, அவனை குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கு சங்கீத புஸ்தகத்துல, அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுள் என்றும் அதில் ஒருவனும் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதாவது பண ஆசையினால ஊழியத்தை அல்லது அழைப்பை இழந்தவர்கள் பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பண ஆசையினால அழைப்ப ஊழியத்தை நஷ்டப்படுத்தினவங்க தேவனிடத்திலிருந்து பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த யூதாசை குறிச்சு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இரவு முழுவதும் காத்திருந்து 12 சீசர்களை செலக்ட் பண்றாரு. அதுல ஒருத்தன் தான் இந்த யூதாஸ் காரியத்து. ஆனா பாருங்க, இவனுக்குள்ள அந்த பண ஆசை இருந்ததுனால கடைசியில் அது எந்த எட்ஜுக்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு? இயேசுவையே காட்டி கொடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டான். நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த யூதாசுடைய காரியங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்திரீ வந்து அந்த தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்துல ஊற்றும் போது யூதாஸ் அந்த என்ன சொல்லுவா, இதை விட்டு
தரித்திரம் கொடுக்கலாமே சொன்னா, ஆனா வசனம் சொல்லுது அவன் தரித்திர மேல அக்கறை இல்லாம நான் சொல்லல, அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருந்தானா, திருடன் அவன் இருந்ததுனால வந்து அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பாருங்க. அவனுக்குள்ள அந்த பண ஆசை அப்படியே அது வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இயேசுவையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு போயிருச்சு. அப்ப இப்படிப்பட்டவங்க நமக்குள்ள வந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு நம்ம வர்றோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நமக்குள்ள இந்த பண ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய அழைப்பை என்ன செஞ்சிடும், நஷ்டப்படுத்துறோம். அப்படி அழைப்பை நஷ்டப்படுத்தினவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. யூதாஸ் போக முடிஞ்சுச்சா? யோசித்து பாருங்க. இன்னும் கூட நம்ம அதை வாசித்தோம் அப்படின்னா அதுலயே அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த ஜெபம் வரும் பாருங்க, 24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரையும் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி இந்த 24 பாருங்க என்ன பட்டிருக்கு, தனக்குரிய இடத்துக்கு இந்த யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. அப்ப அவன் தனக்குரிய இடத்தை என்ன செஞ்சுட்டான், ஊழியத்தையும் அந்த அழைப்பையும் இழந்து போயிட்டான். அப்ப அந்த இடத்துக்கு வேற ஒரு இடத்தை ஒருத்தரை செலக்ட் பண்ண வேண்டியதான ஒரு சூழ்நிலை அப்போஸ்தலர்களுக்கு வந்தது. நம்ம இதுல தேவ பிள்ளைகள் இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டிய அவசியம். நமக்குள்ள பண ஆசை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து அது நம்முடைய அழைப்பை நஷ்டப்படுத்துறப்ப இதுல நமக்கு ஒரு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். அகஸ்டின் ஜெபக்குமார்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு செய்தியில வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. பீகார் மாநிலத்துல போய் அவங்க கர்த்தருக்காக அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். நிறைய விலைக்கரையை செலுத்தினாங்க, கர்த்தருக்காக எவ்வளவோ அவங்க பாடுகள் பட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஊழியம் வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்குது. அப்போ ஒரு முறை பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறதான ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே போய் கொண்டிருந்த சபை, அந்த சபையில அவங்க இருந்து சில சாட்சிகளை சொல்லி பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம், சாட்சிகளை அவர் வந்து சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த சபையினுடைய மூப்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாராம். முடிச்ச உடனே இவர் கையை பிடிச்சு, அவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு, அந்த சபையினுடைய மூப்பர் வந்து கொஞ்சம் வயதானவர். அப்ப இவர் வந்து வாலிபனா இருந்த நாட்கள், இவருடைய கையை பிடிச்சிட்டு அவர் அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ நிக்க வேண்டிய இந்த இடத்துல நான் நிக்கணும், நீ நிக்க வேண்டிய இடத்துல நான் நிக்கணும், ஆனா நீ இப்ப நின்றுட்டு இருக்கன்னு சொன்னாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அங்கிள் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், முதல்ல பீகாருக்கு போன்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட தான் ஆண்டவர் பேசினாரு. நான் படித்து முடித்து நான் வாலிபனா இருந்த நாட்கள கர்த்தர் என்னோட தெளிவா பேசினார். அவர் சபையில இருந்து மூப்பர் அவரு என்கிட்ட ஆண்டவர் தெளிவா பேசினாரு, நீ பீகார் மாநிலத்துக்கு போய் ஒரு மிஷினரியா போய் என்னுடைய ஊழியத்தை நீ செய்யணும்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் இந்த காரியத்தை வந்து என் வீட்டுல நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்க வீட்டார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ நீ வந்து பீகார் போனா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால ஒரு திருமணம்லாம் பண்ணி கொண்டு மிஷனரிக்கு பொண்ணு யாருன்னு செய்ய மாட்டாங்க, ஏன்னா உனக்கு எந்த வருமானம் இருக்காது, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னா இங்க நீ ஒரு வேலையை பாரு, உனக்கு ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் மனைவியோட கூட எங்க போகலாம், பீகாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே சரின்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணி ஒரு வேலையில அவர் ஜாயின் பண்ணாரு. ஏன்னா ஊழியன்னு சொன்னா நமக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வேலையில அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி சொல்லி மனைவிட்டு அவர் சொன்னாரேமா, கர்த்தர் வந்து என்ன பீகார் மாநிலத்துக்கு ஒரு மிஷினரியா போக சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் போறேமான்னு சொல்லும்போது மனைவி சொன்னாங்க, இப்பதானே நான் வந்துட்டு எனக்கு மொழியும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, புதுசா நம்ம போய் என்ன செய்ய போறோம், அதனால கொஞ்ச நாள் நம்ம இருந்து அதுக்கப்புறம் நம்ம போலாம், வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போலாம்னு சொல்லி மனைவி சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த திருமணமான அந்த நாட்களே பார்த்தா அந்த சகோதரி கன்சீவ் ஆனாங்க. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, கன்சீவ் ஆனதோட போய் நம்ம என்ன செய்ய இருக்க முடியாது, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் போவோம்னு சொன்னாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா நாட்களை கடத்தி கொண்டே போனாங்க. ஒரு குழந்தை பிறந்தது, கை குழந்தைய வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் அவருக்கு பிள்ளை பெருசா விட்டுனாங்க, அதுக்குள்ள 2வது குழந்தை பிறந்தது. இப்படியே பாத்தீங்கன்னா மாறி மாறி அவருடைய சூழ்நிலைகள் வந்து கடைசியில் ஒரு பீகார் மாநிலத்துக்கு போகவே, இது அகஸ்டின் ஜெபக்குமாரன் சொன்ன சாட்சி. இது இன்னைக்கு வந்து நீ வந்து உனக்கு கர்த்தருடைய அழைப்பு வந்த உடனே நீ அதுக்கு என்ன செஞ்சுட்ட, கீழ்ப்படிஞ்சு நீ உடனே போயிட்ட. கர்த்தர் உன்னை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனா எனக்கு அந்த அழைப்பு வந்த போது நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த அழைப்பை அந்த வந்து உதாசீனப்படுத்திட்டேன், நஷ்டப்படுத்திட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அங்க போனா நம்மளால சர்வே பண்ண முடியாது, வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த தேவைகளை மனசுல வச்சுட்டு என்னுடைய குடும்ப சூழல காரணம் காட்டி நான் போகாம அந்த அழைப்பை நான் என்ன செஞ்சுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா நீ கீழ்ப்படிச்சு போனால கர்த்தர் ஒன்னு ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, எனக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு, நான் செத்தா பரலோகம் போகுங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த அங்கிள் சொன்ன சாட்சியை தான் நான் சொல்றேன். அந்த சபையினுடைய மூப்பர் அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு வேலையும் பார்க்கிறாரு, ஊழியம் செய்ய சபையில சில ஊழியங்கள் செய்கிறாரு. ஆனா அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அழைப்பை நஷ்டப்படுத்தினது நிமித்தமா எனக்குள்ள நான் பரலோகம் போவேங்கிற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல தம்பி சொல்லி கண்ணீரோடு அழுதாராம்.
யோசித்து பாரு, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். கத்தனைக்கு நமக்கு ஆண்டவர் அழைப்புல கொடு, அதாவது முழு நேரம் அழைப்பா சிலருக்கு கத்தர் கொடுப்பாரு, சிலருக்கு முழு நேரம் அழைப்புல கத்தர் வந்து பார்ட் டைமா ஆண்டவர் கொடுப்பாரு. ஜெபிக்கிற அழைப்பை கத்தர் கொடுப்பாரு, சிலருக்கு சுவிசேஷம் இருக்கிற அழைப்புகளை கத்தர் கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த அழைப்பை நம்ம கரெக்டா நம்ம நிறைவேற்றுகிறோமா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன், இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெபிக்கணும்னு அழைப்பு பெற்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை நிமித்தமா அந்த ஜெபத்தை விட்டுட்டு இன்னைக்கு ட்ராக் மாதிரி வேலைக்கு, உலக பிரகாரமான வேலைக்கு போய் அந்த ஜெப அழைப்பே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இழந்து போன நிறைய பேர் எனக்கு தெரியுங்க. நான் பார்த்திருக்கேன். நானு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரை குறித்து நான் வந்து என்னால சாட்சியாவே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 சகோதரிகள். ஒரு சகோதரி இப்படிதான், அவங்க கத்தர் வந்து நல்லா ஜெபிப்பாங்க. எழுப்புவதற்காக ஜெபிக்க சொன்னா அந்த சகோதரி கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையில எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாக்கு, அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஜெபிக்கிற ஒரு சகோதரி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனைகள், சில பிரச்சனைகள், பிள்ளைகளோட வாழ்க்கையில போராட்டங்கள், சில தேவைகள், நெருக்கங்கள் வந்த உடனே பாத்தீங்கன்னா வாலண்டியர் அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இந்த டோட்டல் அந்த எழுப்புதலுக்கான ஜெபம் எல்லாம் கட்டாயிச்சு. ஒரு சாதாரண ஒரு விசுவாசியை போல ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போறாங்க, அவ்வளவுதான். அடுத்து போறோம் பாத்தீங்கன்னா மற்ற நாட்கள் வேலை எங்க போயிட்டு இருக்காங்க, வேலைக்கு போய் கொண்டிருக்காங்க. அவங்க பார்க்கும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. எவ்வளவு காலம் எழுப்புதற்காக எல்லா கூட்டத்துக்கும் போயிருவாங்க. 4 மாவட்டத்துல ஒரு கூட்டம் நடக்குதா உடனே போயிருவாங்க, 3 நாள் கேம்பா போயிருவாங்க. அப்படின்னா போய் ஜெபித்து கொண்டிருந்தவங்க இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தமா பாத்தீங்கன்னா அந்த அழைப்பை நஷ்டப்படுத்தி இன்னைக்கு ஒரு வேலைக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு டோட்டல் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க நினைக்கிறீங்களா? பாருங்க, அப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சகோதரி எனக்கு தெரியும். அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சகோதரியும் இப்படிதான். அவங்க வந்து ஃபாரின்ல கணவன் மனைவி அவங்க வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க, நல்ல ஒரு ஜாப்ல இருந்தாங்க. ஆனா கத்தர் பேசினாரு, நீ வந்து ஊழியத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன், அவனை அழைச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. பட் அவங்க வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால அவங்களால முழு நேர ஊழியமா வர முடியல. கணவரத்துல சொல்லி பார்த்தாங்க, ஆனாலும் வந்து உடனே வர முடியல. ஆனா அவங்களுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. என்ன அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துருச்சு. இங்க வந்து அவங்க பிள்ளைகளை வந்து அவங்க சொந்த பந்தத்துல, அதாவது அவங்க மாமியார் வீட்டுல விட்டுட்டு தான் அவங்க 2 பேரும் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இங்க சூழ்நிலை எல்லாம் ரொம்ப நெகட்டிவா மாறினதுனால அவங்க வேலையை விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த சகோதரி பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசினாரு, நீ வந்து என்ன செய்ய, நீ ஃபுல்லா நீ ஊழியத்துல நீ இருக்கணும், நீ மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ண வேண்டாம், நீங்க பிள்ளைகளை பார்த்து நீ ஊழியத்தை பாருன்னு சொல்லி. அப்ப அந்த சகோதரி பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்க நிறைய டேலண்ட், பயங்கர டேலண்டட். அந்த சகோதரி எங்க போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வீட்டுல இருந்து 2 மணி நேரம் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா மாசம் 20,000 30,000 சம்பாதிச்சாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல டேலண்ட். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ வந்து எனக்காக முழு நேரமா நீ ஊழியம் பண்ணணும்னு சொன்னதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க முழு நேரமா அவங்க ஊழியம் செய்யறாங்க. அவங்க கணவரும் இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்க. வந்து சாதாரண ஒரு கடை தாங்க அவங்க வச்சாங்க. ஆனா நீ பாத்தீங்க 2 பேரும் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கும் போது செய்ய முடியாத காரியத்தை கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க முழு நேரம் ஊழியத்துல இருக்கிறாங்க. கணவனார் வந்து ஒரு கடை தான் வச்சாரு. கர்த்தர் அவங்க வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதித்து இன்னைக்கு அவங்க அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறா. அவங்க சொல்றாங்க, இந்த கடை இவ்வளவு நல்லா ஓடுன்னு நாங்க எதிர்பார்க்கவே, நாங்க சும்மா நமக்கு சர்வை பண்றதுக்கு நமக்கு ஒரு வியாபாரம் வேணும், தொழில் வேணும்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சோம். ஆனா பல வருஷமா கடை நடத்தினவங்க பக்கத்துலயே இருக்கிறாங்க. பல வருஷமா அதே பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட டெவலப் ஆகல. இப்ப இவங்க வந்து ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த கடை என்ன ஆயிடுச்சு, நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு கத்துறவங்களும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. காரணம் என்ன? அந்த அழைப்பு அவங்க என்ன செஞ்சுனாங்க, நிறைவேற்றினாங்க. நான் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய டேலண்ட்டுக்கு நான் சம்பாதிச்சிருவேன்னு சொல்லி போனப்போலாம் ஒன்றும் சாதிக்க முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு ஊழியத்துக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஆண்டவர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அழைப்பை கரெக்டா நம்ம நிறைவேற்றல அப்படின்னா நம்ம அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? யூதாச பாத்தீங்க அப்படின்னா அவன் பண ஆசையினால அந்த பலனை அவன் இழந்து போனான். வரலாம் போனானா? இது யோசிக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. இல்ல, சரியா? நம்ம வசனம் சொல்லுதேன். ஆனா அந்த அழைப்பை நிறைவேற்றி உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிப்போம். மற்ற அப்போஸ்தலர்களை குறித்து. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். மத்தேயு 19:27-28. மத்தேயு 19:27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே
12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார்கள். 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மறு ஜென்ம காலத்திலே அப்படின்னா பரலோகத்துல மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக பாருங்க. இதுதான் பூரண பலன். மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவை உண்மையா பின்பற்றின மற்ற அப்போஸ்தலர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 2 விதமான பலன்கள். கர்த்தர் அவங்களை வல்லமையா பயன்படுத்தினாரு. அப்போஸ்தலர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரு? அவங்க மூலமா தேவன் இயற்கையில் அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களா செய்யறாரு. அது பூரண பலன் கிடையாது. அது தேவன் அவங்களை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பலன். ஆனா பூரண பலன்கிறது என்ன? நான் சிங்காசனத்தை வீட்டிருப்பது நீங்களும் என்னோட கூட 12 சிங்காசனங்களை உட்கார்ந்து இருந்து இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்களை நீங்க என்ன செய்வீங்கன்னா பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஆனா இந்த பண ஆசையினால தன்னுடைய ஊழியத்தை நஷ்டப்படுத்தினவன் அவனுடைய நிலைமை பாருங்க, அவன் பரலோகத்துக்கே போக முடியல. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இதுல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் நமக்கு எந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கோ அந்த ஊழியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. பணத்துக்காக எவ்வளவு சம்பாதிச்சிட போறோம் யோசித்து பாருங்க. நமக்கு அவ்வளவு திறமைகள் இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எவ்வளவுதான் சம்பாதிச்சிட போறோம் ஊழியத்தை நஷ்டப்படுத்திட்டு. இன்னைக்கு ஒருவேளை எல்லாத்துக்கும் இந்த வார்த்தைகள் இல்லாட்டாலும் கட்டாயம் ஒரு சிலருக்கு கத்த இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் கண்டிப்பா பேசுவார். உங்களுக்கு தெரியும், யாரும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களை குறித்து கத்தர் உங்களுக்கு பேசியிருப்பார். அப்போ தேவன் நம்மள ஊழியத்துக்கு தான் கத்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கன்ஃபார்ம் இருந்ததுன்னா நம்ம அதுல எப்படி இருக்கணும்? அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட்டு நம்ம சூழ்நிலையை பார்த்து கொண்டு நம்ம அழைப்பை நஷ்டப்படுத்த நம்ம போவோம் சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம பூரண பலனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதுதான் சொன்னேன். நான் 2லயுமே நம்ம பார்த்தோம் பாருங்க. அந்த ஒரு தாளந்து பயன்படுத்தாதவனுக்கு புறமான இருள தள்ளப்பட்டான். ஆனா 5 தாளந்து பயன்படுத்தினவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை அப்ரிஷியேட் பண்ணி அவனை எஜமான் ராஜ்யத்துக்கு பிரவேசின்னு சொன்னது இல்லாம கூட அந்த தாளந்தை சேர்த்து கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாரு. அதே மாதிரி இதுலயும் பார்க்கிறோம். பண ஆசையினால ஊழியத்தை நஷ்டப்படுத்தின யூதாசு அவன் பலனை பெற முடியல. தன்னுடைய ஜீவனை அவன் இழந்து போனான். இங்கேயும் அவன் தற்கொலை பண்ணி மறித்தான். பரலோகத்துக்கு அவன் போக முடியல. ஆனா மற்ற அப்போஸ்தலர்கள் பேதுரு இவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் உண்மையா பின்பற்றினாங்க. பூமியிலையும் கர்த்தர் அவங்களை வல்லமையா பயன்படுத்தினாரு. அது மாத்திரமல்ல மறுமையிலையும் நீ எப்படி உட்காந்துருக்க? இது இயேசுவோடு கூட சிங்காசனத்துல உட்காந்துக்கலாம் சாதாரண காரியமா? யோசித்து பாருங்க. இதுதான் பூரண பலன். அப்ப இந்த பலன் நம்ம பெறணுமா வேண்டாமா? பெற்றுக்கொள்ளணும். இதை நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நம்ம அழைப்பை நம்ம நஷ்டப்படுத்திட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாயப்பட்டன. பாருங்க, கலாத்திய சபையை பார்த்துதான் பவுல் சொல்கிறாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்படி எப்படி முடிவு பெறுறீங்க? மாம்சத்திலே முடிவு பெறுறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா இவ்வளவு நாள் பட்ட பாடுகள்லாம் எப்படி மாறிடும்? வீணாய் போயிரும். இன்னைக்கு பாக்குறோம் நிறைய பேர் ஆரம்பம் பார்த்தா ஆவியில இருக்குது. ஆரம்ப நாட்களை நல்லா கர்த்தருடைய சமூகத்துல விசாரித்து எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆவியானவர்கிட்ட விசாரிச்சு செய்யணும் அப்படின்னு ஆவியில ஆரம்பம் பண்ண அநேகர் இன்னைக்கு மாம்சத்துல முடிவு பெற்று கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது புரியும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 13-14. புத்தியீனமாய் செய்து உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர்
கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். போது பாருங்க, இது யாருன்னா கீழ்ப்படியாமையினால மேன்மையை இழந்தவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் கொடுக்கிற மேன்மை இழந்தவங்க பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சவுளுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லா சவுளுடைய சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆமா, சரி, ஓகே. பாருங்க, இப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல நம்ம முதல் வசனம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிட்டப்போ அவர் இஸ்ரவேலை வந்து சவுல் ஆண்டு கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் வந்து அவங்களுக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா பெலிஸ்தர் ஒரு பெரிய படைகளா அவங்க வர்றாங்க. அப்போ இந்த ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திரள் கூட்ட ஜனமா தங்களுக்கு விரோதமா அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலக்கம் வந்தது. அநேகர் பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டாங்க. அப்போ சவுல் பார்க்கிறாரு, இப்ப நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனா சாமுவேல் வந்து பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் இவங்க எங்க போவாங்க, யுத்தத்துக்கு போகணும். இப்ப அதற்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம 8வது வசனம் வாசிங்களேன். அவன் தனக்கு குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். போதும் பாருங்க, இது நீங்க ஜெனரலா வாசிக்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு யுத்தத்துக்கு வந்து ஜனங்கள் வராங்க. சவுல் வந்து ஒரு ராஜாவா இருந்து அவர் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் வந்து அவங்களுக்கு விரோதமா வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. அதான் பாத்தீங்கன்னா ஒரு திரள் கூட்ட ஜனமா ஒரு பெரும் படையா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் வந்து மிகுந்த பயம் வந்துச்சு. பயம் வந்து பாத்தீங்கன்னா அநேகர் வந்து ஓடி போக சிதறி போக ஆரம்பிச்சாங்க. இப்ப சவுல் பாக்குறாரு, சாமுவேல் வந்து பலி செலுத்தினதுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யணும், யுத்தத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்ப சாமுவேல் வர என்ன ஆயிடுச்சு, ஒரு 7 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாலும் லேட் ஆச்சு. லேட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா இப்ப சவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, சவுல் வந்து சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வரணும் என்று சொல்லி அவன் வந்து இந்த சர்வாங்க தகன பலியை வந்து செலுத்தினான். செலுத்தி முடிக்கிற நேரத்துல யார் வர்றாருன்னா அந்த இடத்துல சாமுவேல் வர்றாரு. அப்ப சவுல் சொல்றாரு, மக்கள் வந்து பெலிஸ்தர் வந்து வந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் சிதறி போனாங்க, நீங்களும் சொன்ன டயத்துக்கு என்ன செய்யல, சொன்ன இடத்துக்கு வரல, அதனால நான் வந்து இதை செய்ய நான் துணிஞ்சேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஜென்ரலா யோசித்து பாருங்க, இதுல ஏதாவது உங்களுக்கு தப்பு தெரியுதா? ஜென்ரலா யோசித்தோம்னா சாமுவேல் சொன்ன நேரத்துல வரல, 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாரு, வரல. இப்ப யுத்தத்துக்கு எதிரிகள் வந்து தீவிரமா வந்து நிக்கிறாங்க, ஜனங்கள் பூரா செதறி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டு நம்ம என்ன செய்யணும், போகலாம்னு சொல்லி எண்ணி துணிந்து இதை செய்ய. நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இதுல சவுல் செஞ்சது தவறாகவே தெரியாது, பலிதானே செலுத்தினாரு அவரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாம போனீர். பாருங்க, இந்த சவுலுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தா, சவுல கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ராஜா என்ன செய்யணும், யுத்தங்களை நடத்தணும். இந்த ராஜா வந்து பலி செலுத்துற அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, கொடுக்கல. இந்த பலி செலுத்துற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு தான் கொடுத்திருந்தாரு, ஆசாரியர் சாமுவேலுக்கு தான் அந்த அதிகாரம். ஆனா இந்த இடத்துல அவனு சொல்ல எண்ணி துணிந்து இதை செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா இதுல இருக்கிற மிஸ்டேக் நமக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை செய்யல, தேவன் கொடுக்காத ஒரு காரியத்தையுமே செய்கிறான். நம்ம பார்த்தா தகனபடி தானே செலுத்தினா, விண்ணப்பம் பண்ணதுக்கு பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க 12ல பாருங்க, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்துக்கு விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும். ஜென்ரலா யோசித்தோம் நமக்கு இதுல தவறாவே தெரியாது, ஏன்னா பலிதான் செலுத்தினா, விண்ணப்பம் தான் பண்ணினா, இதுக்கு எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. அப்போ இதுல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இவன் செய்யாம யாருடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான், ஒரு ஆசாரியனுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். கர்த்தரதை பாராட்டினாரா? ராஜ்யபாரத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுல 14வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற
ஒரு மனுஷனை ம் தமக்கு தேடி ம் அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். ம் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னாங்க. பாருங்க, அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் நமக்கு தேவன் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்ன காரியத்தை கொடுத்திருக்காரோ அதை நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு காரியத்தை செய்வோம்னு சொன்னா தேவன் அதை என்ன செய்ய மாட்டாரு, கர்த்தர் ஏற்றுக்கொள்வது இல்ல. இன்னும் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம்னா இதே மாதிரிதான் அதுவும் வரும். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 15. சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். இப்போ சாமுவேல் மூலமா திரும்ப சவுலுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. என்ன வருது? கர்த்தர் உம்மை ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அமலேக்கு அவங்க என்ன செஞ்சான், வழிமறித்த அந்த செய்கை நான் மனதில் வச்சிருக்கிறேன். அதனால இப்ப நீ என்ன செய்ய, அமலேக்கு விரோதமா நீ போய் யுத்தம் பண்ணி அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும், சங்கரிச்சு அவங்க மேல இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு, கொன்று போட சொன்னாரு. இதுதான் வந்து தேவன் சவுலுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை. நீ அமலேக்கு எதிராக நீ போய் யுத்தம் பண்ண போய் இவங்களெல்லாம் நீ என்ன செஞ்சணும், முற்றிலுமா நீ அழித்து போடணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. ஆனா இந்த இடத்துல சவுல் என்ன செஞ்சான் பாருங்க. அதுல 16 இருந்து வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தார். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கரையினால் சங்காரம் பண்ணினார். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். பாருங்க, இந்த இடத்துல சவுல் என்ன செய்யறான், அந்த ராஜாவை ஆண்டவர் எல்லாத்தையும் சங்கரிக்க சொன்னார். குழந்தைகள் முதற்கொண்டு பிள்ளைகள் முதற்கொண்டு யாரையும் என்ன செய்யக்கூடாது. இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் சங்கரிக்கும்படி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவன் அந்த ராஜாவை கூட என்ன செய்யல, உயிரோட பிடிச்சிட்டு அதுல முதல் தரமான இரண்டாம் தரமான ஆட்டுக்குட்டிகள் இது எல்லாத்தையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகள் உதவாத இதை மாத்திரம் வந்து அழித்து போட்டான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 10. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை கூப்பிட்டான். கர்த்தருக்கு எப்படி இருந்தா சவுல் பண்ணது, மனஸ்தாபமா இருந்தது. 12 வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி என்ன செஞ்சான், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். இப்ப கர்த்தருக்கு மகிமை கிடையாது. இப்ப ஜெயஸ்தம்பம் யாருக்கு, முதல்ல கீழ்ப்படியாம அடுத்து வந்தது பெருமை. பின்பு பல இடங்களில் சென்று மில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். எதுக்கா? உம்முடைய தேவனாகிய ஆடு மாடுகள் அவர் முதல்ல எதுக்கு அவர் தப்ப வச்சாரா? கர்த்தருக்கு அதுக்காக வந்து தப்ப வச்சாங்கண்ணா. முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றார். 17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு
சிறியவராய் இருந்தபோது நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். பாருங்க, இந்த இடத்துலயே நம்ம பார்க்கிறோம், சவுல் என்ன செய்யல, கர்த்தர் தனக்கு கொடுத்த கட்டளை அவர் முழுமையா நிறைவேற்றல. கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அவனுடைய ஆரம்பத்தை சொல்றாரு பாருங்க. நீ உம்முடைய பார்வைக்கு சிறுமையா இருந்த பொழுது கர்த்தர் முதல் ராஜா சவுல் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, அவனை அபிஷேகம் பண்ணது நமக்கு தெரியும். அவர் ஒரு தகப்பனுடைய கழுதையை தேடி போன பொழுதுதான் கர்த்தர் சாமுவேல் மூலமா சவுலை என்ன செய்கிறார், ஒரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அவர் சொல்றாரு, இப்படி இந்த சிறிய ஒரு கோத்திரமா இருக்கும்போது தேவன் உண்மை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. எதுக்கு பண்ணாரு? அப்போ அவருடைய சொற்படி கேட்டு நீ என்ன செய்யணும், ஜனங்களை வழி நடத்தணும்ன்றக்காக பண்ணாரு. ஆனா இப்ப நீ என்ன செஞ்சிட்ட, கர்த்தருடைய கட்டளைய மீறிட்ட, கொள்ளையின் மீது நீ பறந்தப்ப அவனுக்குள்ள பாருங்க அடுத்தடுத்து என்ன வருது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அடுத்து தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தபத்தை நாட்டின ஒரு பெருமை வந்தது. அதுக்கடுத்த கொள்ளையின் மேல் பறந்தப்ப அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, பணாசை பொருளாசை அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப இப்படி எல்லாம் பண்ணதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அவனுடைய ராஜாங்கத்தை கர்த்தர் அவனிடத்துல எடுக்கிறத பாக்குறோம். சவுலால ஒரு பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியல. அதுல 22வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். பாருங்க, இந்த இடத்துல சவுல் அவர் என்னதான் பலி செலுத்தினாலும் அதுதான் சொன்னாலும் தேவன் எதிர்பார்த்தது என்ன, கீழ்ப்படிதல கர்த்தர் எதிர்பார்த்தார். அந்த கீழ்ப்படிதல் இல்லாம இவ என்னதான் பண்ணாலும் தேவன் அதை என்ன செய்த கர்த்தர் அங்கீகரிக்கல. இன்னைக்கு இந்த செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறது பெரிதல்ல, கர்த்தர் நமக்கு என்ன ஊழியம் செய்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஊழியத்தை செய்தோம், கர்த்தர் அதை என்ன செய்கிறது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல. நீ ராஜாவா இருந்தா நீ ராஜாவா இருந்து யுத்தங்களை நடத்தணும், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஆசாரியனை போல நீ சர்வாங்க தகனப்படி செலுத்தி சமாதானப்படி செலுத்தினா கர்த்தர் அதை என்ன செய்கிறது இல்ல, அங்கீகரிக்கல. தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை. இதுல நம்ம வஞ்சிக்கப்படுறோம். நம்மளுடைய பார்வைக்கு நலமானபடி அல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும். இன்னைக்கு உண்மையிலே சொல்றாங்க, இதுல நிறைய சோதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது. எங்களுக்கும் நாங்களும் இதுல எக்ஸெப்ஷன் கிடையாது. பாருங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய சோதனைகள் வருது. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மள ராஜாவாக, அதாவது கர்த்தருக்கு நம்மள அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றதை விட்டுட்டு நமக்கு நலமானபடி, நமக்கு பிரியமானபடி, நமக்கு வசதியான ஒரு ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அதை என்ன செய்கிறது இல்ல, அங்கீகரிக்கல. கர்த்தர் அதை புறக்கணிக்கிறவரா இருக்கிறாரு. உண்மையிலே இந்த காரியத்தை தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. நம்ம இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிறோம், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஊழியத்தை செஞ்சா தேவன் அதை அங்கீகரிக்கிறதே கிடையாது. நம்ம ஜெனரலா வாஸ்தவம்னா சவுல் பண்ண காரியம் நமக்கு தவறாகவே தெரியாது. முதலே அவன் என்ன சொல்றான், நான் விண்ணப்பம் பண்ணலையேன்னு சொல்லி சர்வாங்க தகன பலிகளை நான் செலுத்தினேன்னு சொன்ன. அடுத்து சொல்றான், கர்த்தருக்கு பலியிடும்படியாதான் நான் இதெல்லாம் செஞ்சு சொன்னாலும் தேவன் எதை பார்க்கிறாரு, இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம வெளியில நம்ம ஏமாத்திக்கலாம், ஊழியம் செய்யற மாதிரி ஏமாத்திக்கலாம், எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அவர் சொன்னதை நம்ம செய்யல அப்படின்னா நம்ம கட்டாயம் நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம இழந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம வர வேண்டியது இருக்கும். நீங்க இதுல தொடர்ந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா சாமுவேல் இந்த காரியத்தை சொன்னாலும் சவுலுக்கு அந்த இடத்துல மனம் திரும்ப மனமே இல்லை. அவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை வாசிங்கன்னா அதுல 24 வாசிங்க. 1 சாமுவேல் 15:24. சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து. யார் மன்னிக்கணுமா? யார் மன்னிக்க சொல்றாரு? நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய
வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். 30வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றார். போதும். இதை நீங்க வாசித்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்றான்? கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. இந்த வார்த்தையை தான் சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சவுல் மனம் திரும்பினது நம்ம பார்க்க முடியல. சாமுவேல் தெளிவா சொல்றாரு, நீர் இப்படிதான் செஞ்சதுனால நீ அவ பாவம் செய்தேன்ற ஒத்துக்கொண்டான். நீரின் பாவத்தை மன்னி சொல்றானே ஒழிய தேவனிடத்துல என்ன செய்யல? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 30வது வசனத்துல சொல்றாங்க, என்ன காரணத்துக்காக சொல்றான் பாருங்க. நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி வரனா. அது பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு இந்த இடத்துல. சாமுவேல் வராம போயிட்டா ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜனங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பலி செலுத்தும் போது சாமுவேல் வரலன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்துடும், ஏன் சாமுவேல் பலி செலுத்த வரலன்னு. அப்ப இந்த இடத்துல அவனுடைய நோக்கம் பாருங்க, அவன் மனம் திரும்பி அந்த பலி செலுத்தல. அவன் என்ன சொல்றான்? பிரஸ்டீஜ் இஷ்யூ அந்த இடத்துல. நான் சொல்றேன், என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஜனங்கள் என்ன இது பண்ணிடுவாங்க, என்ன கனம் பண்ணும்படிக்கு நீ என்ன செய்ய கூட வா. வெளியில ஒரு ஆவிக்குரிய போர்வையை போல அது இருந்தாலும் உள்ள நடக்கிற காரியம் என்னங்கிறது புரியுதா உங்களுக்கு? அவனுடைய கீழ்ப்படியாம, அவனுடைய பெருமை. அப்போ இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம், நான் ஊழியம் தானே செய்யறேன், நான் ஜெபம் தானே பண்றேன், அதெல்லாம் அப்ப ஆவிக்குரிய காரியங்களாவே இருந்தாலும் தேவன் சொல்றபடி செய்யறோமா நம்ம? அதுதான் முக்கியம். தேவன் சொல்லாத காரியத்தை நம்ம செய்தா, மேபி அது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் தேவன் அதை என்ன செய்கிறது இல்ல, அங்கீகரிப்பது இல்ல. கர்த்தர் நம்மளை எந்த அழைப்புல அழைத்தாரோ, கர்த்தர் நம்மளை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரோ அங்க இருந்து அவருடைய வார்த்தையின்படி ஊழியத்தை நிறைவேற்றினாதான் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். நமக்கு இஷ்டப்படி, நமக்கு பிரியமானபடி, நமக்கு விருப்பமானபடி, நம்ம வசதிக்கு ஏற்றபடி நம்ம ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருப்போம், ஆனால் கர்த்தரால் அங்கீகரிக்கிறது இல்ல. நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சவுலை என்ன செஞ்சாராம்? புறக்கணித்து தள்ளினால். அது அவர்கள் இருதயத்துக்கு சவுல் செஞ்ச காரியம் எப்படி இருந்தனா? மனஸ்தாபமா இருக்கு. நான் உண்மையா சொல்றேங்க, நேற்று இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ஆண்டு உணர்த்த ஒரு காரியம் என்னன்னா, அநேகரை நான் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினது, அநேகரை நான் ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன ஊழியத்தை அவங்க என்ன செய்யல. தேவன் ஒரு காரியத்தை சொல்றா, ஒரு திட்டத்தோட கத்த சொல்ற. அமலேக்க நீ சங்கரிக்கணும், முழுசா இல்லாம போகணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா இந்த அமலேக்கோட யுத்தம் கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். அதனால அவன் சொல்றாரு, பிள்ளைகளை கூட நீ என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை கூட என்ன செய்யக்கூடாது. இதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப அதை விட்டு வச்சானா மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு நேற்று ஆண்டவர் பேசின காரியம் அதுதான். கர்த்தர் இன்னைக்கு நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்துல கர்த்தர் நம்மள வச்சிருக்கிற ஒரு காரியத்தை செய்யறோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. அதை செய்யாம நம்ம வேற என்ன செஞ்சாலும் தேவன் அதை அங்கீகரிக்கிறதுல கர்த்தர் அதை புறக்கணித்து தள்ளுகிறவரா இருக்கிறாரு. அப்போ இந்த நாள்ல நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். இன்னும் நம்ம சவுலை போல இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, சவுலுக்கு தெரியுது பாவம் செய்யணும் தெரியுது, ஆனா நம்ம என்ன செய்யல, மனம் திரும்பல. அதனால பாருங்க, அவனுடைய ஸ்தானத்தையும் அவன் எழுந்து போனான். அது மட்டும் இல்ல, சவுளுடைய முடிவு நமக்கு தெரியும். சவுல் எப்படி மரித்தான்? தற்கொலை பண்ணி மரித்தான். அவன் யுத்தத்துல அவனுக்கு நிறைய காயம் பட்டுதான், அவனுடைய ஜீவன் போக அவனுக்கு வேதனையா இருந்து அவன் என்ன செஞ்சான்? பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து மறித்து போனான்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, அப்போ அந்த ஊழியம் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிற போர்வையிலேயே இருந்தா கூட தேவன் நோக்கத்தை கத்த பார்க்கிறவரா இருக்கிறார். அவர் சொல்ல நம்ம செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். ஆனா அதற்கு பதிலா கத்தர் யாரை தெரிந்து கொண்டான்னு சொன்னா தாவீதை கத்தர் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வரல, நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றதை பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 சாமுவேல் 7:15-16. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சபையிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு கர்த்தர் ஒரு மனுஷனை விட்டு கிருபையை விலக்கினாருன்னா எவ்வளவு ஒரு நம்மளால, எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. உங்களால முடியுதா? அந்த வார்த்தையை ஜீர்ணிக்க முடியுதா? தேவன் ஒரு மனுஷனை விட்டு கிருபையை விலக்கிட்டு அவனுடைய மனுஷன் முடிவு என்ன ஆகும்? ஆனா தற்கொலை முடிவு. பாருங்க, அப்போ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7:21-22. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
செய்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எவ்வளவு பேரா? அநேகர் என்னை நோக்கி. பாருங்க, ஊழியம் செய்கிறோம், நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, எனக்குள்ள பயம் வந்துச்சு, நடுக்கம் வந்துச்சு. இன்னைக்கு கத்தர் ஒரு நாள் அழைப்பை மாற்ற மாட்டாருங்க. இந்த அழைப்பு வந்து ஏதோ நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்து கொடுத்தது இல்ல. கத்தரம்ல உருவாக்கும் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன்னா, இந்த அழைப்பு வந்து தேவன் ஏதோ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் போனா போதும் பார்த்து கொடுக்கறதல்ல. நம்ம பிறப்புக்கு முன்பதாகவே தேவனால முன்குறிக்க முடியும். ஒரு நாள் கத்தர் அழைப்பு என்ன செய்ய மாட்டாரு? கத்தர் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? ஒரு நாள் கத்தர் அழைப்ப மாற்ற மாட்டாரு. அது மாதிரிதான் விசுவாசிகளுக்கும் அதுதான். கத்தர் ஒரு அழைப்பு, ஒரு ஊழியம் கத்தர் வச்சாருன்னா அது 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 அவருடைய வந்து முன் குறிக்கப்பட்டது. ஒரு நாள் தேவன் அதை என்ன செய்ய மாட்டாரு? மாற்ற மாட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? மாத்திரம். அதுலதான் நமக்கு சோதனைகளே வருது. பிசாசுல ஒரு ட்ராப் இது. இது வந்து ஊழியங்கிற பேர்லயே, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற பேர்லயே நம்மளோட ட்ராப் மாற வச்சு டோட்டலா மொத்தத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பலனை பெற விடாம நம்மளுடைய காரியங்களே வந்து பார்த்து தேவனே கத்தர் ஆண்டவர் தெளிவாண்டர் பேசினாரு. நிறைய பேர் அபிஷேகம் பண்ணத, நிறைய பேரை ஊழியத்துல ஏற்படுத்த நிமித்தம் எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏன் சித்தத்தை அவங்க என்ன செய்யல, நான் எதுக்காக அந்த ஊழியத்துல வச்சேனோ, எதுக்காக அபிஷேகம் பண்ணணும், அதை அவங்க என்ன செய்யல, நிறைவேற்றல. வேற எதையோ செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செஞ்சாலும் கத்தர் என்ன செய்ய போறது இல்ல. சொல்லுங்க, கத்தர் என்ன செய்யறது இல்ல. தேவன் சொல்லாத ஊழியமாக இருந்தாலுமே இத வாசிக்கும்போது எனக்குள்ள நடுக்கம் வந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் இன்னைக்கு இந்த சோதனைகள் வருது. கத்தர் தெளிவா பேசினாரு, சபைகளை ஸ்திரப்படுத்துறதுக்காக உன்னை ஏற்படுத்தினேன், சபைகளை நடத்தும்படி உன்னை நானு அழைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வர்ற சோதனைனா என்ன தெரியுமா? சபை இது வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்த்து அல்லது மற்றவர்களை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா, அடுத்து நம்ம என்னதான் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணாலும் தேவன் அதை என்ன செய்யறதே இல்ல, அங்கீகரிக்கிறதே இல்ல. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும். அப்ப நமக்குள்ள இந்த ஒரு தெளிவு வரும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், தேவ சித்தத்தின்படிதான் செய்கிறோமா, தேவன் வச்ச இடத்துல இருந்துதான் செய்யறோமாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண இல்ல அப்படின்னா, இந்த மத்திய 7:21 ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமை. அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி சொல்லுவாங்க, அன்றே இதை செய்தமே அதை செய்தமே சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்லுவாராம்? அக்கிரம செய்யக்காரரு அக்கிரமமா செஞ்சாங்க. அவங்க யோசித்து பாருங்க. தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பிசாசுர துரத்தோம்னாங்க, அற்புத இடங்களை செய்தோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்கள தேவன் என்ன சொல்கிறாரு? என்னை விட்டு அகன்று போய், நீ நான் எதுக்காக உன்னை அழைச்சனா அதை நீ செய்யல. ஆண்டவர் பாக்குறது அதுதான். சரியா? அப்போ நமக்குள்ள இந்த ஒரு தெளிவு வேணும். நான் பேசுறது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். நேற்று பாப்பா சொன்னா, நாளைக்கு நீங்க ஏசி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னமான்னு கேட்டா, நாளைக்கு நீங்க ஏசி எடுத்துக்கொண்ட தலைப்பான் என்ன தாடி கூட பரவாயில்ல போல, நீங்க பேசுறதா மம்மி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. உண்மையிலே நான் யோசித்து பார்த்தேன். அது என்னமோ நமக்கு நான் பேசணும்னா பேசலன்னு அந்த சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால சொன்னாங்க, நாளைக்கு நீ செய்தி கொடுத்துருப்பா, என்னால ஃபுல்லா பேச முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப காத்துக்கும்போது கத்தருக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுக்க முடியும் சொன்னாரு. சொன்னா கேஸ் எடுத்து நான் உண்மையில ஏசலாம் இல்லைங்க, கத்தர் கொடுத்த வார்த்தையை தான் பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்க, இப்போ இப்படி நம்ம இப்பவாவது நம்ம சுதாரித்துக்கொள்ள நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை. அப்படின்னா நம்ம பலனை என்ன செய்வோம்? இழந்து போகிறவர்களா இருப்போம். நம்ம இடத்துக்கு கத்த இன்னொருத்தர் கொண்டு வந்த ஒரு தேவ ஊழியர் எப்ப பார்த்தாலும் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவாரு. எப்பவுமே நமக்கு அல்டர்னேட்டிவா கத்தர் ஒரு மனுஷன் ஆண்டு உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. எனக்கு இந்த வார்த்தை வந்து நான் இருதயத்துல ஆழமா பதிச்சு வச்சிருக்கேன். எனக்கு பதிலா ஒரு ஜெபா கத்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? உருவாக்கிட்டே இருக்காரு. ஜெபா வந்து அழைத்த அழைப்புக்கு வந்து பாத்திரவனா இருக்கிற வரைக்கும் தான் இந்த இடத்துல நிக்க முடியும். நான் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என் விருப்பப்படிதான் நான் செய்வேன், நான் ஊழியம் செய்வேன், ஆனா நீங்க சொன்ன செய்ய மாட்டேன், எனக்கு விரும்ப தான் செய்வேன், அழகா தூக்கி வச்சுட்டு இன்னொருத்தர் கொண்டாந்து தெரிஞ்சிருவாரு. இல்லைன்னா கிறிஸ்தவ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனை நம்பி கத்தர் ஊழியத்தை கொடுத்தாருன்னா ஊழிய இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? என் பிள்ளைகிட்டே நான் தான் சொல்லுவேன், கத்தர் உனக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சிருக்கா, அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு அதைத்தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். கத்தர் நம்மளை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம ஊழியம் செய்யும் போது கத்தர் அங்கீகரிக்க. இல்ல நம்ம என்னதான் செஞ்சாலும் தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை, கத்தர் புறக்கணிக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்ப அப்படி நம்ம செய்வோம்னா நம்ம பூர்ண பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா கத்தர் ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்ற கத்தர் தாவீதுக்கு தாண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? தாவீது என் இருதயத்துக்கு எனக்கு சித்தமானதே எல்லாம் செய்வான். என்ன ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வேர்டு பாருங்க, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்றப்போ தேவன் வந்து இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் கதை எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்கு தான் நான் உன்னை அடைச்சிருக்கேன், அதுக்கு தான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். எங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சாதாரண காரியமா? யோசித்து பாருங்க. நம்மளை விட படிச்சவங்க எவ்வளவோ பேர், பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிறாங்க, வந்துட்டாங்க கர்த்தர் கிருபையினால. ஒருவேளை ஏதோ ஆயிருந்தா அவங்க நித்தியம் என்ன ஆயிருந்திருக்கும்? நான் சொல்ல புரியுதா புரியலையா உங்களுக்கு? எவ்வளவோ சாதிச்சுட்டு வந்தாங்க, ரட்சிக்கப்படலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? ரட்சிக்கப்படாத முடிவு. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம எதுவும் சாதிக்கல. எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் செத்தா பரலோகம் போவேன், தேவனுக்காக நிற்பேங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது?
சாதாரண காரியமா இது வந்து பெரிய ஒரு இந்த நம்பிக்கைங்கிறது வந்து தேவன் நமக்கு கொடுத்தது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரட்சிப்பாண்டு நமக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன காரியங்கள் கத்த எதிர்பார்க்க அவர் சித்தமான செய்யணும். ஏன்னா உங்களை போய் என்ன இஸ்ரவேல் காசா யுத்தத்தை போய் நிறுத்தினா ஆண்டவர் சொல்றாரு, அதை சொல்லல. நமக்கு முடிஞ்ச ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம கிட்ட சொல்றாரு. அப்ப அதையாவது நம்ம உண்மையா செய்யணுமா வேண்டாமா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படி செஞ்சா மாத்திரம் தான் நம்ம தேவனுக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா நம்ம மத்திய 7 வாசித்த வரை அக்கிரம செய்யக்காரன்னு ஊழியம் செஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தைனா அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும். சவுல் அன்னைக்கு மனம் திரும்பல, இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. எதுக்கு? ஒருவேளை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி நம்ம இருப்போம்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் நம்ம நெகட்டிவாவே பார்த்துட்டோம். ஆனா பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா நம்மளால முடியும். ஒரே ஒரு கேரக்டர் வாசி நம்ம முடிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னதான ஒரு காரியம். இந்த ரூத் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரூத்துடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. சோ நான் சுருக்கமா நான் முடிக்கிறேன். ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண். இந்த மோவாபியர்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோத்துக்கும் அவனுடைய மகளுக்கும் உருவான சந்ததி. எல்லாத்தையும் தெரியல. மோவாபியர் அம்மோனியர் யாருன்னு சொன்னா லோத்துக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில உருவானதான ஒரு சந்ததி. அப்போ இது தேவனால அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த மோவாபியர்கள் குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். உபாகமம் 23:3. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அம்மோனியர்களும் மோவாபியர்களும் பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருந்ததுனால தேவன் சொல்லிட்டாரு, அவங்க என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய சபைக்குள்ளேயே அவங்க 10 தலைமுறை ஆனா கூட அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க நம்ம இந்த ரூத்துடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நகோமி எலிமெலெக்குங்கிறதான ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்க அந்த பஞ்சம் வந்த போது அவங்க பஞ்ச பிழைப்புக்காக எங்க போயிட்டாங்க அப்படின்னா மோவாப் தேசத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அப்ப அந்த மோவாப் தேசத்துல போய் அவங்க குடியிருக்கும் போது அவங்களுடைய 2 பிள்ளைகள் மக்லோன் கிளியன் சொல்லி தானே 2 பசங்க, அவங்களுக்கு வந்து பெண் அவங்க எங்க கொண்டாங்க, அந்த மோவாப் தேசத்துல அவங்க பெண் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஒர்பால் ரூத்னு சொல்லி 2 பிள்ளைகளை அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த எலிமெலெக்கும் இறந்து போனா அந்த 2 பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டாங்க, மக்லோன் கிளியன்கிறவங்களும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த நகோமி டிசைட் பண்றாங்க, கர்த்தர் அங்க பஞ்சம் எல்லாம் மாறிடுச்சு, பெத்லெஹேம்ல பஞ்சம்லாம் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா இப்ப மறுபடியும் நம்ம அங்க போலாம்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது 2 மருமகளும் கூட கிளம்புறாங்க. கிளம்பும் போதுதான் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க எதுக்கு என் கூட வரீங்க, நீங்க உங்க தகப்பன் வீட்டுக்கு நீங்க திரும்பி போங்க, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்க உங்க தகப்பன் வீட்டுல நீங்க இருங்கன்னு சொல்லி சொல்லும்போது பாத்தீங்கன்னா 2 மருமகளுமே அழுகுறாங்க. ஆனா ஒரு பால்கிற வந்து போயிட்டா. ஆனா ரூத் என்ன செய்யறா, அவளை விடாமல் பற்றி கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்று என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னை செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இப்போது பாருங்க, இப்ப ரூத் வந்து உறுதியா இருக்கிறா, என்ன நான் திரும்பி போறது இல்ல, நான் மாமியாரோட கூட என்ன செய்ய போகிறேன், அந்த பெத்லெஹேமுக்கு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவ வந்து அவளோட கூட வர்றதை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி நகோமியோட கூட அவ சேர்ந்து வருகிறா. வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்ச நேரத்துல அவன் என்ன செய்கிறா, நான் வந்து வயல்வெளியில போய் நான் வந்து கதிர் பெருக்கு கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவ போறதை பார்க்குது. சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அவ போன இடம் எந்த இடமா இருந்தது, போவாசுடையதா இருந்தது. இது வந்து தற்செயலா நேரிட்டதுல தேவன் நடத்தின, ஏன்னா கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறாரு. அப்போ தேவனுக்காக வைராக்கியமா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தேசம் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு அவ வந்து கர்த்தரை தேடி வந்து மாமியாரோட கூட வந்ததுனால கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ வந்து அங்க வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போவாஸ் தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை வந்து சொல்றாரு. நம்ம அந்த 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா போவாஸ்க்கு வந்து அவங்க எல்லா காரியங்களும் சொல்றாங்க. யார் இந்த பெண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது மோவாப் தேசத்துல இருந்து வந்திருக்கிற
தடவை அவங்க குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டுருக்கா. அப்போ இப்பதான் வந்தாங்க, வந்த உடனே அவன் என்ன செஞ்சுட்டா, ஏன்னா அவன் பாக்குறா மாமிக்கு இப்ப ஆதரவு யாருமே இல்ல, மாமனாரும் இல்ல, கணவரும் இல்ல, பிள்ளைகள் 2 பேருமே மரித்து பார்ப்ப நம்ம தான் மாமியார் வந்து காப்பாற்றணும். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா வயல் விண்ணத்துக்கு அதில் பொறுக்கும்படியா வர்றா. அப்ப அந்த இடத்துல வந்து போவாஸ் இடத்துக்கு வரும்போது போவாஸ் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியாது. 3ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரத்துல வாஸ்தவம் அப்படின்னா மாமியார் வந்து சில ஆலோசனைகள் வந்து அவருக்கு கொடுக்கிறா. அது வந்து இஸ்ரவேல் இல்லாத வழக்கத்துல இருந்ததான காரியங்கள். அவன் என்ன சொல்றான், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடுத்து தீர்மட்டம் கண்களுக்கு எதிர்படாமல் சில ஆலோசனைகள் கொடுக்கிறா. அப்படி கொடுக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா இவனும் அந்த ஆலோசனைப்படி ரூத் செயல்படுறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 10-11. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்றான். போதும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ரூத்த குத்தா வந்ததுல ஒரு வார்த்தை சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்க போகுது. முந்தின நற்குணம் சில எதை சொல்றாரு அப்படின்னா, அவ வந்து தன்னுடைய மாமியாருக்காக பார்த்தா அவளுக்கு ஒரு லைஃப் வந்து அவங்க வீட்டுக்கு அவ போயிருந்தா கண்டிப்பா அவளுக்கு கிடைச்சிருக்காரா. ஏன்னா அப்படிதான் சொல்றா, நீங்க வந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கப்பட்ட புருஷன் வீட்டுல நீங்க வாழ்ந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வந்து லைஃப் அவ தனக்கு எதிர்பார்க்கல, தேவனை விசுவாசித்து மாமியாரோட கூட வந்தா. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஐஸ்வர்யவான்களும் தரித்திரமான வாலிபர்களும் பிறகு நீ போகாதுன்னா. இந்த போவாஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ், அவர் வந்து வயதானவர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய மாமனார் ஸ்டேஜ், அந்த எலிமெலேக் இருக்காரு பாத்தீங்களா, எலிமெலேக் உறவின் முறையான்னு சொல்லி போட்டிருக்கோம். தரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா ரூத் வந்து ஒரு இளம் விதவை. ஆனா போவாஸ் எப்படிப்பட்டவரு, வயசுல வந்து மூத்தவர். அதைத்தான் வந்து சொல்லி வாலிபர்களின் பிறகு என்ன செய்யல போகல. அதனால உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கணும், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருந்து பாரு. இந்த ரூத் வந்து தேவனை அவ விசுவாசத்தை அவ கீழ்ப்படிச்சு வந்தா. நம்மளும் இன்னைக்கு அப்படிதானே வந்திருக்கோம். நம்ம சொந்த இதெல்லாம் விட்டுட்டு, அந்நிய தேவர்கள்லாம் விட்டுட்டு இயேசுவை விசுவாசத்தை அப்படிதான் வந்தோம். வித்தியாசமா பாக்குறீங்க, அப்படிதான் வந்தோம். அப்போ அது வந்து நம்மள முந்தின நற்குணம். அது மாத்திரம் இல்ல, அவ அடுத்து அவ செய்யற காரியங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பரிசுத்தத்தை அவ வந்து காத்துக்கொண்டா. வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அதுல நம்ம சொல்லலாம், எகிப்தின் அடிமைத்தனம், பாபிலோன் அடிமைத்தனம். எகிப்தில இருந்து கர்த்தர் விடுதலை கொண்டு வந்துட்டாரு. அதுல இருந்து வந்தாலும் இதுல அடிமைத்தனத்துல போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அது போகாதபடி ஒரு பரிசுத்தத்தை வந்து காத்துக்கொண்டா. அப்ப நமக்கு அது ரொம்ப முக்கியம். எனக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம், கடைசி வரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளல. அது மாத்திரம் இந்த ரூத்ல இன்னொரு கேரக்டர் என்ன, தலைமைத்துவத்துக்கு ஒரு கீழ்ப்படுகிறதான ஒரு கேரக்டர். மாமியார் சொல்லும் போதெல்லாம் அவ என்ன செய்யற, அதுக்கு அப்படியே அவ மறுப்பு அவ தெரிவிக்கல. சரியா, எனக்கு ஒரு லைஃப் எல்லாம் வேண்டாம், கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தேன் அப்படிலாம் அவ சொல்லல. தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்கிறாள். சொல்ல அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படக்கூடிய அந்த ஸ்பாவம் வந்து இவளுக்குள்ள இருந்ததை பார்க்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 13:17. உன்னை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் விழித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து அடங்கணும். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம், நம்மளை நடத்துகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய பாவம் நமக்கு ரொம்ப அவசியம். ரூத்துக்குள்ள அது இருந்தது. மாமியார் அவ எதிர்த்து பேசல, தன்னுடைய கருத்துக்களை அவ சொல்லல, தன்னுடைய சொந்த கருத்துக்களை அவ சொல்லல. அவ என்ன சொன்னாலும் வசனம் அப்படியே போட்டுருக்கு. தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவளுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா, சீரழிஞ்சு போச்சா? அப்போ தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், நம்மளை நடத்துறவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம் சொன்னா அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம ஆவில வளர்ந்துட்டோம்னா நம்ம தலைமைத்துவம் என்ன, குடும்பத்துல எடுத்துக்கொண்டா அது கணவரா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். ஒரு சபைன்னு எடுத்துக்கொண்டா மேய்ப்பர், சபையினுடைய
போதகர்கள் இருக்கிறாங்க, நம்மளை நடத்துகிற ஊழியக்காரங்க இருக்காங்க. நம்ம நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அதாவது தலைமைத்துவத்தை நம்ம எதிர்த்து பேசுவோம், எதிராக செயல்படும் சொன்னா ஊழியக்காரங்க உள்ள என்ன செய்யும்? துக்கப்படும். அப்படி துக்கப்பட்டா அது நமக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா இருக்காது. இந்த காரியத்துல நம்ம வந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த ரூத் பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு அவர் கீழ்ப்படைஞ்சிருந்தா இன்னைக்கு கத்திரம்ல நடத்தும்படி தேவன் தலைமைத்துவங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த தலைமைத்துவத்துக்கு சந்தோஷமா கீழ்ப்படுகிறோம்? நமக்கு ஃபேவரா பேசினா நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமா ஓகே பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். ஆனா அவங்க சொல்லுகிற சில காரியங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, இல்ல நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா எத்தனை பேருக்கு சந்தோஷமா கீழ்ப்படுகிறோம்? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசுற விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? உண்மையிலே நான் சொல்றேன், ஆவியில ஒரு துக்கம் வரும். நானும் இதை யோசிச்சிருக்கேன். நம்ம மாம்சத்துல துக்கப்படுறது வேற, மாம்சத்துல கோபம் வரும். நம்மள இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம சொல்றத கேட்காம நம்மளை எதிர்த்து பேசுறாங்க, நமக்கு எதிராக செயல்படுறாங்க, மாம்சத்துல என்ன வரும்? மாம்சத்துல என்ன வரும்? நான் சொல்ற புரியுதா புரியலையா? மாம்சத்துல கோபம் வரும். நம்ம ஒண்ணு சொல்றோம் அவனு, ஆனா ஆவியில ஒரு துக்கம் வரும். கடந்த நாட்கள்ல நான் அதை ரியலைஸ் பண்ணேன். இந்த ஆவியில துக்கம் வருது பார்த்தீங்களா, அது நமக்கு வரக்கூடிய துக்கம், அது ஆவியானவர் துக்கப்படுறது. எனக்கு அந்த வித்தியாசத்தை உணர முடிஞ்சு. நம்ம ஒரு காரியம் சொல்றோம், நமக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுறாங்க, நமக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லும்போது மாம்சத்துல கோபம் வருது, ஆனா ஆவியில துக்கம் வருது. எனக்கு ஆண்டு அந்த வித்தியாசத்தை கத்த காண்பிச்சு கொடுத்தாரு. அந்த ஆவியில வர்ற துக்கங்கிறது நம்மளுடைய ஆவியில இல்லாத யார் துக்கப்படுறா? ஆவியானவர் துக்கப்படுறப்ப இந்த காரியத்தை நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். நமக்கு ஒரு தலைமைத்துவமா நம்மளை நடத்துற ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா நமக்கு அது ஃபேவரா இருந்தாலும் ஃபேவரா இல்லாட்டாலும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நம்ம எதிர்த்து பேசுவோம், எதிராக செயல்படுவோம்னு சொன்னா அவங்க துக்கப்பட்டாங்கன்னா அது நமக்கு வசந்த வாஸ்தவம்ல, நானா சொல்லல, வசந்த வாஸ்தவம்ல அது நமக்கு எப்படி இருக்காதா? ஆசீர்வாதமா இருக்காது. பாருங்க, இந்த மோசையுடைய காலத்துல மிரியாம குறிச்சு நம்ம பாக்குறோம். ஒருவேளை ஊழியக்காரங்களை காட்டுல நம்ம வந்து பெரியவங்கள நம்மள நடத்துற ஊழியக்காரங்க ஒருவேளை நம்மளை விட வந்து வசதியில சின்னவங்களா இருக்கலாம், வயசுல சின்னவங்களா இருக்கலாம், அல்லது உங்களை விட ஆவிக்குரிய அனுபவத்துல கூட சிறியவர்களா இருக்கலாம். சொல்ல புரியுது. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்தணும். புரியுதா? அது யார் நம்ம பார்த்து ஒரு ஊழியக்காரனை செலக்ட் பண்ணல, கத்தர் பார்த்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, கத்தர் அழைச்சிருக்கிறாரு, கத்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. அந்ததுக்கு நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். மேபி நான் தான் திரும்ப சொல்றேன், அவங்க கஷ்டப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பாக்குறோம், கொஞ்சம் விசுவாசிகள் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டாங்க, இல்ல பொருளாதாரத்துல ஒரு மேன்மை ஆசீர்வாதமா இருக்கணும், ஊழியக்காரர்கள் என்ன செய்யறது இல்ல, மதிக்கிறது இல்ல, இதெல்லாம் பாக்குறவங்க. ஆனா இப்படி செஞ்சோம் அப்படின்னா ஆவியானவர் துக்கப்படுறதா கேது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப இந்த காரியத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பாருங்க, இவ இப்படி எல்லாம் இருந்ததுனால கர்த்தர் ரூத்துடைய வாழ்க்கை தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. நான் முடிக்கிறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களும் 4:10 எதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றார். 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவன் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத் வந்து உள்ள வரும்போது ஒரு ஒரு அனாதை போலதான் வந்தா, ஒரு அந்நிய ஸ்திரியா தான் வந்தா. ஆனா கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறத பாக்குற காரணம் என்ன? தேவனை விசுவாசித்து வந்தா, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டா, தலைமைத்துவத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தா. இப்படி தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களா கர்த்தர் பார்த்துதான் கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறானா? கர்த்தர் வந்து ஒரு ஆண் பிள்ளை பெற அனுகிரகம் பண்ணா, தேவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்ததான பூரண பலன் அல்ல, பலன். பூரண பலன் எது தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்ததான அந்த அட்டவணை போட்டிருக்குது. அதுல 5ஆம் வசனம் வாசிங்களேன். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றார். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றார். போவாஸ் ஓபேதை ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றார். 16ஆவது வசனம். 16 மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அங்க யார் பிறந்தவா? இயேசு பிறந்தார். பாருங்க, இந்த மோவாபியரை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? அவர் கர்த்தருடைய சபைக்குள்ளேயே
வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அவ தேவனை விசுவாசித்து வரும்போது பரிசுத்தத்தை காத்து கொண்டு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழும்போது கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தாரு. அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பலன், அவளுடைய கிரியில் கிடைச்ச பலன். ஆனா அந்த பூர்ண பலன் என்ன தெரியுமா? அவளுடைய சந்ததியில யார் பிறந்தா? இயேசு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தருடைய சபைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சந்ததியில இருந்து வந்த ஒரு பெண் இன்னைக்கு அந்த அவளுடைய அந்த சந்ததியில தான் தாவீது வர்றாரு. தாவீதுடைய குமாரன் சொல்லி அழைக்கப்படுற இயேசு அந்த சந்ததி. இதுதான் என்னது? பூரண பலன். அவருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமா அந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப பூரண பலன் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? ஏன்னா முதல்ல நான் வந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்ததெல்லாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸா இருந்துச்சு. பூரண பலனை பெறாம இழந்து போன. அப்ப நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் கர்த்தர் ரூத் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். ரூத் பூரண பலனை பெற்று, சத்தமா தான் சொல்லுங்களேன், பெற்றுக்கொள்ள. நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை கூட நம்ம அனலைஸ் பண்ண 3 காரியங்கள் பார்த்தோம். என்னென்ன காரியங்கள்? பூரண பலனை இழந்து போக சொல்லி செய்கிறது, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இருந்தது அப்படின்னா பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது, பண ஆசையினால நம்ம அழைப்ப ஊழியத்தை நஷ்டப்படுத்தினா பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அது போல கீழ்ப்படியாததுனால நம்ம வந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ரூத்தை போல நம்ம வாழ்ந்தாலும் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். வெளிப்படுத்தல் 2:25. உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. வெளிப்படுத்தின 22:11-12. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளின்படி கர்த்தர் அளிக்கக்கூடிய அந்த பலன்கிறதான் பூரண பலன். அதை தேவன் நம்மளுக்காக கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? உனக்குள்ளதை பற்றிக்கொள்ள. ஒருவன் அதை என்ன செஞ்சிடக்கூடாது? இப்பதானே வாஸ்தவம். ஒருவனும் வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம். ஒருவனும் உன் கிரீடத்தை. அப்ப அடுத்தால் என்ன இருக்கு? ரெடியா இருக்கு. நான் தான் சொன்னேன், அல்டர்னேட்டிவா கர்த்தர் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவன் நம்ம கிரீடத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ நமக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அதை கரெக்டா நம்ம காத்து கொள்ளணும். எப்போ வரைக்கும்? உனக்கு கர்த்தருடைய வருகை